பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் இந்த தருணத்தை வரவேற்கிறேன். நம்முடைய அகாடமி பார்த்தீங்கன்னா எச்எல்எஸ் இன்ஃபர்மேஷன் அகாடமி கடந்த 10 வருடங்களாக சிறந்த முறையில் ஒரு பல வெற்றிகளை கொண்டு பல பணிகளை மேலே முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக 3rd பேட்ச், இது 3வது பேட்ச் நம்முடைய. ஸோ இதோட இந்த பேட்சோட நம்முடைய பிளாக் பெல்ட் டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 35 மெம்பர்ஸ். நம்முடைய அகாடமியுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 35 பிளாக் பெல்ட்ஸ் நம்ம அகாடமியில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்முடைய கேரளா பிரான்ச் அங்கிருந்து 5 பேரும், நம்முடைய தமிழ்நாடு ஸோ கோயம்புத்தூர்லேருந்து 5 பேரும், டோட்டலாக 10 பேருக்கு இந்த பிளாக் பெல்ட் அவார்டு. இவங்க அனைவருமே 5 வருஷம் மினிமம் 5 இயர்ஸ் இவங்களுடைய ப்ராக்டிஸ். ஒவ்வொரு பெல்ட்டாக ஒரு 6 மந்த்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுபோக அதில் வந்து பாஸ் பண்ணி அடுத்த லெவல் முடிச்சு ஒரு 7 பெல்ட்டுக்கு அப்புறம் 8வது பெல்ட் தான் பிளாக் பெல்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மினிமம் இவங்க 5 இயர்ஸ் ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸோட அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய நேஷனல் மெடலிஸ்ட் இருக்காங்க, ஸோ நிறைய இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்முடைய குஜராத் நேஷனலில் வந்து மொத்தம் 15 பேர் போயிருக்கோம். பட் எங்களுடைய மெடலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 18 மெடல்ஸ். 15 பேர் போய் 18 மெடல்ஸ். இந்த 15 பேருக்கு ஆக்சுவலாக ஏஷியன் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வருகின்ற 7ஆம் தேதி புனே நடக்கின்ற ஏஷியன் கோச்சிங் ஃபெடரேஷன் 15 பேருக்கு ஏஷியன் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவருக்கு 7 பேர் பார்க்குறாங்க. ஸோ நம்ம அகாடமி சார் 7 பேருக்கு ஏஷியன் ஸோ அந்த ப்ராக்டிஸ் போயிட்டு இவங்க வந்து பேரண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். மற்றும் சிறப்பாக நடந்து கொண்டு அனைத்து நல்லவர்களுக்கும்
இங்கே பாருங்க. திரு ராஜேஷ் அவர்களே, இந்த விழாவினை தலைமையேற்று சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற எனது பள்ளிக்கால நண்பர், என்னோடு உடன்படி எனக்கு பள்ளியிலிருந்து நட்பு தொடர்ந்து பண்ற பெருமாள் சாமி அப்படின்றாரு. எனக்கு தெரியும் இது மற்ற தொழில்களை போலல்ல, ஒரு ஆசிரியராக அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒன்று. பெருசாக பெரிய வருமானத்திலிருந்து ஒன்றிய பெருசாக எடுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரியும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம இனியா நண்பர் அளவா பேசுவார், அளவா சிரிப்பார். யாருனாலும் அவரோட பழக்கம் வச்சுக்கணும், பேசணும்னு தோன்ற மாதிரியான ஒரு முகம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அவருடைய குடும்பம். இவ்வளவு ஈடுபாட்டோடு இந்த குழந்தைகளை எல்லாம் தன் குழந்தைகளைப் போலவே நினைத்து இந்த அறத்த கலையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை மட்டும் நாம் பாராட்ட தவறு. அவர் குடும்பத்தையே பாராட்டணும், அவர் மனைவியை பாராட்ட வேண்டும், அவர் குழந்தைகளெல்லாம் பாராட்டணும். ஏன்னா அவங்க பதில் எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இன்னும் நம்ம இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே, இன்னும் நல்லா வசதியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாமேன்ட்டு அவங்க சொல்லலை. அதனால் அவர் இன்றைக்கி அந்த ஈடுபாட்டோடு இருக்கார்கள். அவருக்கும் அவரை பெற்ற தாய் தந்தை அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை நன்றி நேரத்தை தெரிவித்து இந்த நாடகம் பெரிய அளவில் இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி இது பெரிய ஒரு பள்ளியாக வளர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே கூறி இந்த ஒரு சிறப்பான விழாவினை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் அழைத்து இந்த சிறப்பு செய்த பிரமோஸ் மற்றும் இந்த கராத்தே பள்ளியை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்க முடியும். அதனால் கராத்தே வந்து அனைத்து உடற்பயிற்சிகளையும் ஒரே உடற்பயிற்சியில், ஒரே விளையாட்டில், ஒரே கலையில் செய்யணும்னா அது அந்த கராத்தே தான். அது மாதிரி இந்த அற்புதமான கலைகளை தொடர்ந்து 8 வயசுலேருந்து 8 வயசு குழந்தைங்கிட்ட வீடியோ கேமை தொடர்ந்து சொன்னாவே கேட்க மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னாவே சின்ன பசங்கள்லாம் கேட்கவே மாட்டாங்க. என்னோட அதுவும் சின்ன பையன்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் 5 ஆண்டுகள் இந்த சின்ன குழந்தைங்களாம் 5 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பயிற்சி பெற்று வரும்போது அவங்களுக்கு கடினமான உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பழக்கமாகிக்கணும். நிச்சயமாக இந்த குழந்தைகள்லாம் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை, இந்த பிளாக் பெல்ட் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது, ஒரு ஆரம்ப வெற்றியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு உயரங்களை நீங்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டு இந்த அற்புதமான இந்த ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். முதலாவதாக இந்த மேடையாக இருக்கின்ற வருங்கால இந்தியாவில் ஒரு தூணாக இருக்கிற வசந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். பெயர் எதை சம்பாதித்தாலும் அது உபயோகம் இல்லாததால், அதனால் இந்த கலையானதை கற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நான் வந்து பிரமோத் சாருடைய ஸ்டூடெண்ட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி சசியெல்லாம் கிளாஸ் எடுத்தாருன்னா 1 hour தாங்க. 1 hour வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் கூட நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு சசி வந்து பயங்கரமாக கிளாஸ் எடுத்தாங்க. மாஸ்டர் வந்து என்ன ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு டயத்துக்கு வாங்க. அதுதான் யார் வந்தாலும் 2 நிமிஷம் லேட் ஆனாலும் அவன் 15 நிமிஷம் வந்து கிரவுண்டுக்கு வெளியில தான் நிற்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறையா சொன்னால் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். 7th டானில் இருக்காங்க சாரு. இவங்க நான், பெருமாள் சாமி, கனகராஜ், பிரமோத் எல்லாருமே வந்து ஒட்டுக்கா படிச்சிருவீங்க. இருந்தாலும் அவர் எனக்கு இப்போ குருவாக இருக்கிறாங்க. என்னை ரொம்ப ஹானர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும்
இந்த கலையை வந்து கற்றுக்கணும். வயசுலாம் ஒரு காரணமே இல்லைங்க. நம்மளுடைய முடிவு பண்ணிட்டோம்னா அது போய் நம்ம எப்போ வேணாலும் செய்ய வேண்டியதான், பழகிக்க வேண்டியதுதான். உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மனிதனுக்கு. அதே மாதிரி சார் 7th டான் இருக்காங்க, மொத்தம் 10th டான் முடியுது. கராத்தே பள்ளியை நடத்தி வரக்கூடிய எனது அன்பு நண்பர் திரு பார்த்திபன் அவர்களே, வெள்ளலூரிலே முத்தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக பல மாணவர்களுக்கும் பல திறமை வாய்ந்தவர்களுக்கும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஓவியம், கவிதை, பாடல்கள், இசை என்று அத்தனை கலைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பான முறையிலே அதை செயல்படுத்தி வருகின்றவரும் பல்வேறுவர்களுக்கு அமைதிக்கும் மனசாந்திக்கும் மன ஒற்றுமைக்கும் யோகா என்கின்ற ஒரு சிறந்த கலையை பல பேருக்கு கற்றுக் கொடுத்து பலம் வரக்கூடிய சக்தி பில்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாகி இயக்குனரும் எனது குழும நண்பருமான அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் மாரியப்பன் அவர்களே, முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் முதல்ல வேறொரு டோஜரில் தான் இருந்தோம். அது சரி வராதனால நாங்கள் அதுலேருந்து மாறி வந்தோம். சரி என்ன பண்ணலாம், குழந்தைங்க இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமே அப்படி யோசனை பண்ணும்போது தான் என்னோடய மாஸ்டர் வேலு மாஸ்டர், அப்போ அவர்கிட்ட பேசினேன். அப்போ சொன்னேன், அவங்க பக்கத்துலேயே மாஸ்டர் இருக்காரு ப்ரொமோ சார், அப்புறம் என்ன நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க சொல்லி சார்கிட்ட பேசி நாங்கள் வந்து இவரோட டைப்பை போயிட்டுருக்குறோம். எங்களுடைய டோஜை வந்து 1 வருஷம் முடிஞ்சு அதனுடைய செலிப்ரேட்டிங் நடந்தது. அதுக்கு சார் வந்தாப்புல. அங்கேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி 5 பேர் பிளாக் பெல்ட் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிளாக் பெல்ட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாக் பெல்ட் எடுத்துட்டோம், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது, நான் கராத்தே படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தப்பது. கராத்தே படிக்கக்கூடிய அடிப்படை தகுதி பெற்றதாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு கராத்தே கற்றுக்க அந்த மாணவனுக்கு ஒழுக்கம் தேவை. அதை ஃபஸ்ட்டு பிளாக் பெல்ட் எடுத்துட்டவங்களுக்கு தான் மறுபடியும் அந்த லைன் போக முடியும். அது வந்து இப்போது இங்கே 10 பேர் எடுத்துருக்காங்க. மேலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நம்ம பார்த்திபன் சென்சாய், அவர் பிரமுட் சென்சாய் இவர்கள் போல நல்லா மாஸ்டர் வரணும், டெக்னிக்கல் டைரக்டராக வரணும். நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுபோல் இங்கே இருக்க அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லி நிறுத்துகிறேன். நன்றி. Go!
Round up and release match. X. Lane. Move back. X. Lane. Move forward. Inside block and reverse punch. X. Lane. Move back. X. Lane. Move forward. Outside block. Reverse punch. X. Lane. Move back. X. Lane. Move forward. Upper block. Reverse punch. X. Lane. Move back. X. Lane. Sparring. Negative. X. Lane. Front leg. Negative. X. Lane. And slap it. X. Lane. Front leg. X. Lane. Hey. Okay. Up. Skip. Right. Push. Join. Come on. Spread. Choosing straight match. X. Name. Sound. Shape. Look. Grip. Such. Hearts. Look. Chill. Up. Right. Join. Come on. ஆக்சுவலாக இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூஜிகேஃப் நேஷனல் நடந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டில் 3 பேர் கோல்டு மெடல். ஸோ சேம் கட்டா இந்த கட்டை தான் போட்டாங்க. அது டோட்டல் வந்து 14 ஸ்டேட்டுக்கு கலந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் பர்ஃபார்மன்ஸில் வந்து இஸ் கோல்டு மெடல். So kata is very important for karate. So karate la kata is ரொம்ப important. So இதுக்கப்புறம் black belts அப்புறம் ஒவ்வொரு டேனுக்கும் அவங்களுடைய கட்டாவோட பர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்த டேன் அவங்க பிளான் பண்ணுவாங்க. So kata is a breathing, இதில் breathe out, so stance, power, speed, timing, target எல்லாமே சேர்ந்து வரணும். அதுதான் அந்த கத்தா. So kata is very important for karate. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10.
Thank you all for your mind-blowing performance. இங்கே பாருங்க, இங்கே இருங்க. கென்கோ IOGKO அண்ட் கென்கோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியுடைய கிராண்ட் பிளாக் பெல்ட் அவார்டு செரிமனிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் திரு வசந்தராஜ் அவர்கள், பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூலினுடைய தாளாளர் அவர்கள் மற்றும் பெருமாள் சாமி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மற்றும் தெற்கு மண்டல தலைவர் அவர்களையும் மற்றும் பார்த்திபன் சென்சாய் பார்த்திபன் அவர்கள், IMGKனுடைய டைரக்டர் இந்தியா அவர்களையும் மற்றும் வானவில் மக்கள் நற்பணி இயக்கத்தினுடைய தலைவர் வானவில் கனகராஜ் மற்றும் இந்த துளசி சின் ஃபண்ட்ஸினுடைய உரிமையாளர் துளசி தயலான் அவர்களையும் மற்றும் யோகா கலைமாமணி விருது பெற்ற திரு PV மாரியப்பன் அவர்களையும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கென்கோ மார்ஷல் அகாடமி நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கென்கோ மார்ஷல் அகாடமி பார்த்திங்கன்னா கடந்த 10 வருடங்களாக சிறந்த முறையில் ஒரு இந்தியாவில் நம்பர் 1 லெவலில் இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 35 பிளாக் பெல்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா 10 பிளாக் பெல்ட்ஸ். ஸோ இவங்களை கடினமான 5 வருட கடின உழைப்பிற்கு பிறகு அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸாக இந்த பிளாக் பெல்ட் அவார்டிங் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக அனைத்து பெரியோர்கள் மற்றும் சான்றோர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர் அனைவருக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த பிளாக் பெல்ட்டை வாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்னங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு விழாவாக அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இப்போ வந்து கென்கோ மார்ஷல் அகாடமி செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேஷனல், இன்டர்நேஷ்னல், தென் ஏஷியன் லெவலில் எல்லாமே மெடல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் UGKFனுடைய நேஷனல், ஸோ ஆல் இண்டியா கோஜுரி ஃபெடரேஷன் நடந்த UGKFல பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்னுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 15 பேர் தமிழ்நாட்டு சார்பாக கலந்துட்டாங்க. ஸோ அதில் அனைவரும் கோல்டு, சில்வர், ஸோ பிரான்ஸ் அண்ட் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 7 பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் ஏஷியன் வர பூனேயில் நடக்கிற ஏஷியன் கோஜுரி ஃபெடரேஷனுடைய ஸோ ஏஷியன் டோர்னமெண்ட்டுக்கு 7 பேர் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களுடைய பிரான்ச் இந்த கேரளாவில் இருக்கிற திரு விஜயன் அவர்களுடைய தமிழ்நாடு நடக்கின்ற எங்களுடைய ஒரு பிரான்ச்சிலேருந்தும் அங்கிருந்தும் பார்த்திங்கன்னா இப்போ ஏஷியன் போகிறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. அங்கிருந்தும் வந்து இந்த ட்ரிப் வந்து பிளாக் பெல்ட் அவார்டிங் செரிமனிக்கு கலந்துட்டு 5 பேர் கலந்து கொண்டு பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. அனைவருக்கும் இந்த கென்கோ மார்ஷல் ஆர்ட்ஸ் IOGK அண்ட் கென்கோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக அவனுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி. என் பேர் பார்த்திபன், தமிழ்நாடு கோஜுரி கராத்தே டு ஃபெடரேஷன் அமைப்போடைய தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கென்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் IOGKO கராத்தே அசோசியேஷன் சார்பில் கருப்பு பட்டை பிளாக் பெல்ட் அவார்டிங் செரிமனி இன்றைக்கி நடந்தது. இதில் பார்த்திங்கன்னா 10 மாணவ மாணவிகள், அதில் 4 பெண்கள் மற்றும் 6 மாணவர்கள் வந்து இன்றைக்கி கருப்பு பட்டை தேர்வானாங்க. அவங்களுடைய கராத்தே செயல் விளக்க நிகழ்ச்சிகள் செய்து காமிச்சாங்க. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா கராத்தே தற்காப்பு கலையில் முதன்மையானது கராத்தே. அதில் குறிப்பாக அதில் தேர்ச்சி அடைந்து 5 வருட தொடர் பயிற்சிக்கு அப்புறம் அவங்க அடையக்கூடிய ஸ்டேஜஸ் தான் இந்த பிளாக் பெல்ட் அப்படிங்கிறது. இந்த பிளாக் பெல்ட் வாங்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியராகவும் கராத்தேயில் வந்து கை தேர்ந்த ஒரு வல்லுநரும் செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஜுரி கராத்தே பள்ளி சார்பில் ஜப்பானிய முறைப்படி இந்த பெல்ட் வழங்கும் விழா இங்கே நடைபெற்றது. இது வந்து சென்சை பிரமோஷ் மற்றும் அவங்களுடைய கென்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் அவங்க இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது முற்றிலுமே ஒரு ஜப்பானிய தற்காப்பு கலை முறைப்படி எப்படி அந்த பிளாக் பெல்ட் அவார்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான சிஸ்டம் இன்றைக்கி பண்ணாங்க. அதே மாதிரி அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய திறமைகள் மற்றும் அவங்களுடைய அந்த கதா கோஜூரியில் சொல்லக்கூடிய அந்த சிலபஸை வந்து அவங்க ஒரு செயல்முறை நிகழ்ச்சியாக இன்றைக்கி நடத்தி காமிச்சது வந்து உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. தமிழ்நாடு கோஜுரி கராத்தே டு ஃபெடரேஷன் சார்பில் அனைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கென்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் சேர்ந்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.